ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணு தான் காமிக்கிறாங்க. அவளுக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுமாமா, அதனால ஹீரோ கிட்ட தான் வந்திருக்கா. ஹீரோ தான் டாக்டர். அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா, என் பாய் ஃப்ரெண்டுக்கு இப்படிலாம் இருந்தால் பிடிக்கும், அதனால எனக்கு பண்ணியே தின்னுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவள் அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் இவன் நிறைய சொல்கிறா. ஹீரோ வந்து அதுக்கெலாம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தரல. இல்லை நீங்கள் வெளில வெயிட் பண்ணுங்கள், நான் யோசிச்சுட்டு சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு உடனே கோவம் வந்துடுது. எனக்கு சர்ஜரி வேணுங்கிற மாதிரி அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்கா. மேடம், நீங்கள் சொல்கிறதுக்காகலாம் சர்ஜரி பண்ண முடியாது, அதுக்கு நாங்கள் கொஞ்சம் டெஸ்ட் எடுக்கணுங்கிற மாதிரி சொல்லும் போது, இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது, அந்த ஸ்டோரியை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்கிற மாதிரி சொல்லும் போது, என்ன ஸ்டோரியாக வேணாமல் இருக்கட்டும் மேடம், முடியாது, நீங்கள் வெளில போங்கிற மாதிரி சொல்லி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் அப்படி நம்ம ஹீரோயின் காமிக்கிறாங்க. ஹீரோயின் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நர்ஸாக வேலைக்கு ஜாயின் பண்ண வந்திருக்கா. இவளுக்கு ஹீரோனா ரொம்ப பிடிக்கும். அவளோட க்ரஷே அவன் தான். அவனுக்காக தான் இவன் நர்சிங்கே முடிச்சிருப்பா. இன்றைக்கி வந்து அவனை மீட் பண்ண போகிறேன்னு சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருக்கா. வந்து நான் இன்டர்னுங்கிற மாதிரி சொல்ல வரும்போது, இந்த பக்கம் வந்து அந்த பொண்ணு கூட்டிகிட்டு வந்து ஹீரோவை திட்டிக்கிட்டு இருக்க. அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து அவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து நீ ஹீரோயின் யோசிக்கிறா, என்ன நடக்குதுங்கன்ட்டு. ஹீரோ எதுவுமே பேசாமல் சைலண்டாக நின்றுட்டு இருக்கான். ஒருவேளை நம்ம தான் ஹீரோவை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோமோ, மோசமானவனாக இருப்பானோங்கிற மாதிரி இவ யோசிக்கிறா. என்ன நடந்திருக்குன்னா, இவ காலேஜ் படிக்கும்போது ஒரு நாள் ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாரு. அப்போ ஹீரோ வந்து அங்கேருந்து ஓடி வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு, கால் பண்ணுங்கப்பா, ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணியிருந்திருப்பான். அன்னைக்கு அவனை பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்பையிலேருந்து அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல இருக்க. ஒன் சைடாகவே இத்தனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. இப்போ அப்படியே பார்த்து நின்றுட்டு இருக்கா, நம்ம லவ் பண்ணது தப்போன்ட்டு. அப்போ டாக்டர்ஸ் அந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு, என்ன பிரச்சனைங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது, உங்கள் டாக்டர் தான் பிரச்சனை, நான் காசு கொடுக்க ரெடியாக இருக்கேன், சர்ஜரி பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காரு, இப்படிலாம் வேலை தெரியாத ஆளை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஓட்டுறீங்கன்னே தெரியலங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி மேடம் வாங்க நம்ம பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் வந்து சமாதானப்படுத்தி அங்கேருந்து அந்த இன்சார்ஜ் கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்போ அப்படியே இந்த பக்கம் காட்டுறாங்க, ஒரு கப்புள்ஸ் வந்து ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கா. அப்படியே அந்த கப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஹீரோ கிட்ட வந்து ஒரு ரெட் கலரில் என்வலப் கொடுக்குறாங்க. சைனாலெலாம் அந்த என்வலப் கொடுத்தாங்கன்னா அதுக்குள்ளே காசு வச்சு தான் கொடுப்பாங்க. ஹீரோயின் இதெல்லாம் வெளில இருந்து பார்த்துட்டா, அடப்பாவி லஞ்சமாக வாங்குற நீனுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும் போது ஹீரோ டக்குனு டோர் ஓப்பன் பண்ணிடுறான். இவன் ஸ்லிப் ஆகி போய் அவன் மேலேயே விழுந்துட்டா. ரெண்டு பேரும் ஒருத்தவங்க பார்க்க ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. உடனே அவன் என்ன சொல்கிறான், இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி கேட்கும்போது, நான் இன்டர்னா இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லும் போது, அவனோட கோட்டில் வந்து இவளோட லிப்ஸ்டிக் மார்க் ஒட்டிக்கிச்சாட்டுக்க. எதுக்கு இவ்வளோ அடிக்கிற மாதிரி லிப்ஸ்டிக் போட்டிருக்கா, போய் மாற்றுங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். அட இவரையா போய் நம்ம லவ் பண்ணோம், மனுஷனுக்கு நம்ம நினச்சது மாதிரி இல்லையே, என்ன இவ்வளோ மோசமானவனாக இருக்கான், அவசரப்பட்டு இவனை லவ் பண்ணிட்டோம் போல இருக்கு, லஞ்சம் வேற வாங்குறான், இவனுக்காக நான் போய் கஷ்டப்பட்டு நர்சிங்லாம் படித்தேன் பாரு, என்னைய சொல்லணும், ரத்தம்னா பயப்படுற ஆள், உனக்காக தான்டா எல்லாம் பண்ணுங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு இதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சரி ஏதாவது ஒரு போஸ்ட்டு போட்டு விடுவோன்னு சொல்லிட்டு, இந்த ஹீரோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப மோசமானவன், இவன் என்னெல்லாம் வாங்கினான் தெரியுமா, நான் அதை ஃபோட்டோ கூட எடுத்து வச்சிருக்கேன், உங்களுக்கு வேணா சொல்லுங்கள் நான் ஆட் பண்ணுறேங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட போனவ. அப்புறம் தான் யோசிக்கிறா ஃபோட்டோ எடுக்கலையேன்ட்டு. அப்போ பார்த்தா பக்கத்து ரூமில் யாரோ அழுற மாதிரி சத்தம் கேட்குதா. இவ யோசிக்கிறா, ஐயோ பேயா இருக்குமோ, இது வேறு நைட்டு நேரம் பேய் வந்திருக்குமோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு போய் பார்த்தா அந்த இடத்துல உட்காந்துருக்கிறது வந்து கலர் ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்திருப்பாள். அந்த பொண்ணு தான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. சரின்ட்டு அவளை மீட் பண்ணி, சரி வாங்க தனியாக போய் உட்காந்து பேசலான்னு கூட்டிகிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறா. என்ன நடந்திருக்குன்னா, இந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக வெயிட்டாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்கா. எல்லாருமே இவகிட்ட ரொம்ப ரூடாக தான் நடந்துப்பாங்க. இவளுக்குன்னு யாருமே கிடையாது. அதனால யார் என்ன பண்ணாலும் இவள் சைலண்ட்டாக ஓகேன்ட்டு போயிடுவா. நிறைய பேர் இவளை புள்ளி பண்ண கூட ட்ரை பண்ணுவானுங்க, சில டைமில் தப்பாக நடந்துக்கலாம் ட்ரை பண்ணுவானுங்க. அப்போ யாருமே இவளை வந்து கேட்கவே இல்லையாம்மா. இவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் அந்த இடத்துக்கு வந்து இவளை கேட்டாராம்மா. அதுக்கப்புறம் இவளை டேட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாராம்மா. ரொம்ப நல்லவரான் அவர். அதனால அதை பற்றிலாம் இவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி அதில் என்ன பிரச்சனை ஹீரோயின் கேட்கும்போது, இல்லை அவர் வந்து இப்போ புதுசாக ஒரு செக்ரட்டரி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு, அவர் கொஞ்சம் பணக்காரர் வேறு, அந்த பொண்ணு வேறு எங்கே இருக்கா, அழகாக இருக்கா, என்னோட அழகாக இருக்கா, அதனால எனக்கு வந்து இந்த சர்ஜரி பண்ணியே ஆகணும், அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் மாறியே ஆகணும், நீங்கள் போய் பேசுகிறீங்களா டாக்டர் கிட்டேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி டச் ஆகிடுது இந்த ஸ்டோரி. சரிங்க நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்காக போய் பேசுகிறேங்கிற மாதிரி சொல்லி வாக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. அங்கே பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டா. இங்கே வந்த உடனே உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து கை கால்லாம் டான்ஸ் ஆடுது. ஐயோ அவசரப்பட்டு சொல்லிட்டு வந்துட்டோமோ, இந்த ஆள் வேறு கத்துவானேங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சிட்டே நின்றுட்டு இருக்கா வெளியில இருந்து. அப்போ ஹீரோ பத்த முன்னாடி வந்து நிற்கிறான். சார் நீங்கள் எங்கேயா இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, என் ரூம் வாசலில் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கங்கிற மாதிரி இவன் கேட்குறான். சரி சார் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ளே வாங்குங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே கூட்டு போய் பேச ஆரம்பிக்கிறா. என்ன விஷயம் சொல்லிட்டு உடனே கிளம்ப ஓப்பி அடிச்சுட்டு நிற்காதுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது,
சாருங்கிற மாதிரி சொல்கிறா. என்ன சாருங்கிற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு கோவம் வந்துடுது. ஏங்க அந்த பொண்ணு தான் சொல்லுது அவர் பாய் ஃப்ரெண்டுக்காக சர்ஜரி பண்ணணுன்ட்டு. ஏன் பண்ணிவிட்டா என்ன நீங்கள் குறைஞ்சி போயிருவீங்களா? இல்லை உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? ஏன் அப்படி பண்ணுறீங்க? அந்த பொண்ணோட ஆசையை நிறைவேற்றி வைக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இங்கே பாரு மூளை இல்லாமல் பேசாத. பேஷண்ட் சொல்கிறாங்கிறதுக்காக எல்லாத்தையும் பண்ண முடியாது. தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, என்ன தெரிஞ்சுட்டு பேசணும்? அவங்க லவ் ஸ்டோரிக்கு நீங்கள் தான் குறுக்க இருக்கீங்கிற மாதிரி சொல்லும்போது, உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும் நீ பேசிக்கிட்டு இருக்க? வெயிட் பண்ணி பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் சொல்கிறான். அந்த நேரம்னு பார்த்து அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வந்தாலங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவர் அங்கேருந்து வேகமாக போயிட்டுருக்காரு. பார்த்தா ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. செல்லம் இங்கே என்ன பண்ணுறேங்கிற மாதிரி கேட்கும்போது அவள் அழுது லிப்ஸ்டிக்லாம் கலைஞ்சிருச்சாம்மா, அதனால மூஞ்ச பேக் வச்சு மறைச்சிக்கிறா. இதை பார்த்தோன்னே இவருக்கு சிரிப்பு வந்துடுது. என்னாச்சுமா, ஏன் அழுதுட்டுருக்க? எதுக்கு வந்த? சர்ஜரி பண்ண வந்தியா? நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல. எனக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, நீங்கள் பெருந்தன்மையாக வேணான்னு சொல்லிட்டீங்க, ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது. உங்களோட செக்ரட்டரி எவ்வளோ அழகாக இருக்கா தெரியுமாங்கிற மாதிரி சொல்லும்போது, அவள் அழகாக இருந்தால் இருக்கட்டும்டா, எனக்கு உன்னை தானே பிடிச்சிருக்குங்கிற மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து அவளோட லுக்கை பார்த்தா லவ் பண்ணல போல இருக்குது, கேரக்டரை பார்த்தா லவ் பண்ணியிருக்காரு. இங்கே பாரு, நான் உன்னை லவ் பண்ணுறதுக்கான ரீசன் உன்னோட கேரக்டர். நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, 60 வயசில் ஆயாவாக மாறிட்டா கூட பரவாயில்ல, நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு நீல் டவுன் போட்டு அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. பார்த்தா கையில் ரிங்கோட வந்திருக்காரு. அவ்வளோதான், அவளுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே அவரை ஹக் பண்ணிக்கிட்டு அவள் வந்து சமாதானம் ஆயிடுறா. அந்த இடத்துல நான் பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் அழுதுகிட்டே பக்கத்தில் இந்த ஹீரோட கோட்டில் கண்ணை தொடச்சிடுறா. இவன் யோசிக்கிறான், லூசாமா நீனு என்னமா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, ஐயோ சாரி, ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சா ஸ்டோரி, தெரியாதனமா பண்ணிட்டேன் சாருங்கிற மாதிரி சொல்லும்போது, அவன் என்ன பண்ணுற கோட்டை கட்டி தூக்கி போட்டு ஒழுங்கு மாதிரி தான் தோச்சு எடுத்துருவாங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. இருந்த ஐயா எதுக்கு எடுத்தாலும் இந்த ஆள் கத்திக்கிட்டே இருக்கான். சரி ஓகே, இன்னும் கொஞ்சம் தொடச்சிருவோம் மூஞ்சுன்னு சொல்லி பார்த்தா அதுக்குள்ளே அந்த ரெட் கலர் என்வலப் இருக்குது. உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு இன்விடேஷன் இருக்குது. இப்போ தான் இப்போ யோசிக்கிற, ஆத்தி இன்விடேஷனா, நான் கூட காசு வாங்குறாருன்னு நினச்சி தப்பாக நினச்சிட்டேனே, நல்ல மனசு தான் போல இருக்கு, என் மூளை இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளே திட்டி நின்றுட்டு இருக்கு அந்த இடத்துல. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் மொட்டை மாடியில் நின்று ஒரு பொண்ணு வந்து கீழே குதிச்சுடுன்னு சொல்லி மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுவும் வந்து 12வது ஃப்ளோரில் நின்றுட்டு இருக்கு. விழுந்தா ஒரு எலும்பு கூட தேராது. கீழே ஃபுல்லாக ஃபயர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துட்டாங்க. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. ஆக்சுவலாக இந்த பொண்ணுக்கு வந்து 18 வயசு தான் ஆகுது. அவளுக்கு வந்து ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல இருக்குது. அதில் மூஞ்சி ஃபுல்லாக வந்து எரிஞ்சு போச்சு, உடம்புல பாதி இடம் எரிஞ்சு போயிடுச்சு. ஹீரோ சொல்கிறான், வா வா கீழே வா பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் சொல்லும்போது, டாக்டர் நீங்கள் போய் சொல்கிறீங்க, என் மூஞ்சி எப்படியே வச்சுட்டு நான் வாழ விரும்பலை, எல்லோரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, எனக்கு வேண்டாங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லைடா கண்ணா க்யூர் பண்ணிடலாம் வான்ற மாதிரி சொல்லி கூப்பிடும்போது அந்த பொண்ணு வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், க்யூர் பண்ணணுன்னா காசு தேவை. எங்கள் அப்பா அம்மா கிட்ட அவ்வளோ காசு கிடையாது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு என்னை பிடிக்கவே இல்லை. அவங்க இப்போ வந்து என்னை மீட் பண்ணுறதே இல்லை தெரியுமா, எனக்கு நீ யாருமே இல்லைங்கிற மாதிரி சொல்லி அழுதுகிட்டு இருக்காவ. அவள் மூஞ்சி கண்ணாடியில் பார்க்கும்போதெல்லாம் அவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காம்மா. யார் சொன்னால் உங்கள் அப்பா அம்மாவுக்கு மேலே பாசம் இல்லைன்ட்டு? இப்போ கூட உன்னை பற்றி தான் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க பாரு, ஃபோட்டோ கூட அனுப்பியிருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கொண்டு போய் ஃபோனை கொடுக்குறா. அந்த ஃபோனை கொடுக்கும்போது அந்த பொண்ணு வந்து அந்த ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்குல்ல, இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு என் மேலே பாசம் இருக்குதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நைஸாக ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துடுறா. அப்படி இழுத்ததில் 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோயினுக்குலாம் நல்லா மண்டையிலே அடி விடுது. இந்த பொண்ணை ஒன்றே காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஹீரோயினுக்கு தான் வந்து தலை சுத்தலாகவே இருக்கு. உனக்கு ஒன்றும் இல்லை தானேங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் இல்லைங்க நான் ஓகே தாங்கிற மாதிரி சொன்னவ அப்படியே கண்ணை உருட்டி பார்க்குறா. ஒன்றுமே தெரில, தலை அப்படியே கிருகிருன்னு சுற்றிக்கிட்டு இருக்கு. ஹீரோ கேட்குறான், இப்போ எழுந்து நடக்க முடியுமா உன்னாலன்னு கேட்கும்போது அவளால் முடியும், ஆனால் வேணும் சொல்கிறா. இல்லைங்க என்னால் எழுந்திருக்க முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவனும் சரின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து அவளை தூக்கிட்டு போகிறான். இந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து இந்த சைட்லலாம் வேலை பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்தோடனே அடிக்கிற மாதிரி வந்தவங்க இவளை பார்த்தோன்னே அவங்க கணத்தில் அவங்களே ஓங்கி அரைஞ்சிக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் உன்னை சவிக்க விடாமல் நான் வச்சுருந்தேன்னா இன்றைக்கி நீ இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே மாட்டேன். அம்மா தாண்டா காரணம், அம்மாவை மன்னிச்சிடுறா ப்ளீஸ், எங்களை விட்டு போகணும்னு நினைக்காது, எங்களுக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தானே, எங்கள் உயிரை கொடுத்தாது உன்னை காப்பாற்றுவோன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ தான் பொண்ணுக்கே புரிய வருது, அம்மா அப்பா நம்ம மேலே உயிரே வச்சுருக்காங்க, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னு. ஹீரோக்கு அம்மா இல்லை போல இருக்கு. இவங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு அழுறதை பார்த்தோன்னே அவனுக்கு கண்ணெலாம் கலங்குது. இதை ஹீரோயினும் நோட் பண்ணுறா. இந்த பக்கம் அப்படியே காமிக்கிறாங்க, இந்த பொண்ணோட அப்பா தான் அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா காசையும் எடுத்துகிட்டு வந்து ரிசப்ஷனில் கட்டுறாரு. இந்தாங்க, இதுக்கு மேலே என்கிட்ட காசே இல்லை, இருக்கிற எல்லா காசையும் வச்சுக்கோங்க, என் பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, சாரி சார் இது பத்தாது, அதிகமான அமௌண்ட் தேவைப்படுங்கிற மாதிரி சொல்லி ரிசப்ஷனில் சொல்கிறாங்க. அவளுக்கு 18 வயசு தாமா ஆகுது, அவளை வாழ விடுங்கம்மாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் விட்டால் அழுதுருவார் போல இருக்கு, அந்தளவுக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அங்கே இருக்கிறவங்களாலையும் ஒன்றும் சொல்ல முடியல, இது பத்தாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணுக்கு 18 வயசு தான் ஆகுது, 18 வயசு பிள்ளைய இப்படி கண்ணு மூடி சாக விட முடியுமாங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காரு அவர்.
ஹீரோ தான் வந்து சமாதானப்படுத்துகிறான். ஒன்றும் இல்லை சார் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இல்லைப்பா என்னோட பொண்ணுப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அழுகிறாரு. இவனை ஹக் பண்ணிக்கிட்டு இவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த பொண்ணை காப்பாற்றணும் தான் இவன் யோசிக்கிறான். ஆனால் அவ்வளோ காசு வேணும்ல, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணுன்னா அவ்வளோ காசு தேவைப்படும். அதை பற்றிலாம் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா உடம்புக்குள்ள அவளுக்கு நிறைய இடம் வெந்து போச்சு, அதையும் சேர்த்து தான் சர்ஜரி பண்ணணும். இந்த பக்கம் பார்த்தா இன்றைக்கி தான் அந்த பொண்ணுக்கு பர்த்டே போல இருக்குது. ஹீரோயின் வந்து கேக்கை கேண்டிலோடு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஞாபகம் வந்துடுது. உடனே அவள் என்ன பண்ணுறா, அந்த கேக்கை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுடுறா. அதில் என்ன ஆயிடுதுன்னா ஹீரோயின் மண்டையிலே அடிபட்டுருது. அவள் செம்மையாக கத்த ஆரம்பிச்சிடுறா. அந்த நேரம்னு பார்த்து ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்து ஹீரோவும் வந்து அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் குறுக்க நின்னோடனே ஹீரோயினை வேற பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். ஹீரோயின் என்ன பண்ணுறா, இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறா. நம்ம தான் அந்த பொண்ணோட ட்ராமாவை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டோம் போல இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே வெளில நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. வெளியில் வந்த ஹீரோ கிட்ட ஹீரோயின் சாரிங்கிற மாதிரி சொல்லிட்டு அலறா. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறானா, அவளோட போன பர்த்டே அன்னைக்கு தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதனால அவள் நெருப்பை பார்த்தாலே பயப்படுவா. அதான் கேண்டிலை பார்த்து பயந்துட்டா. வேறு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொன்னவா. அப்படியே போனவன் ரிட்டன் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை கொடுத்து தொடச்சிக்கோங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அவளை கேர் பண்ணி பார்த்துக்கோ, அது போதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். இவ அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கா. இவளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இந்த போய் ஹீரோ என்ன பண்ணுறான்னா, டைரெக்டாக போயிட்டு அந்த டீன் கிட்ட தான் பேச போயிருக்கான். உள்ளே போயிட்டு பேசினா அவர் என்ன சொல்கிறாரு, போய் கதவை தட்டிட்டு வாங்குற மாதிரி சொல்கிறாரு. இவனும் வெளில வந்துட்டு கதவை தட்டிட்டு இப்போ வர வாங்குற மாதிரி சொல்லி கேட்குறான். வா வந்து பேசுங்கிற மாதிரி சொல்கிறாரு. கொஞ்சம் திமிராக தான் பேசுகிறாரு. இவன் சொல்கிறான், இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் தான் வந்து இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ஃபண்டு வச்சுருப்பீங்களா, அது இந்த பொண்ணை வச்சு ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல, அது மூலயமா அந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷனும் பண்ண முடியும், செலவுக்கு காசும் கிடைக்கும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு, ரிசர்ச்சுங்கிறது அது மூலயமா நம்ம ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் அந்த ஃபண்டை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட்டான சிவியர் கேஸ் இருக்கிற ஆளுங்களை கூப்பிட்டு வந்து ரிசர்ச் பண்ணி அந்த ஃபண்டை யூஸ் பண்ணால் தான் அது மூலயமா நம்ம ஏதாவது கண்டுபிடிக்க முடியும், நமக்கு அது மூலயமா ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த பொண்ணுக்கு வந்து உடம்பு எரிஞ்சு போயிருக்கு, இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப ஸ்டபனாக இருக்காரு. இவனும் பேச அவரும் பேச அந்த இடத்துல பெரிய சண்டையே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து ஹீரோவோட அம்மாவுக்கு வந்து உடம்பு ரொம்ப முடியாமல் போயிருந்திருக்கும். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தது இவர் தான். இவர் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது ஒரு கடத்தில் வந்து அவங்க ஹார்ட் பீட் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இவரால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவரே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டாரு. அப்படியே அந்த டைமில் பார்க்குறாரு, பார்த்தா ஹார்ட் பீட் ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடுச்சு. ஹீரோ வெளில தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா வெளியில் அவங்க அம்மாவோட டெட் பாடியை தான் கொண்டு வராங்க. இவனால் ஏற்றுக்கவே முடியலதா. இவன் பார்க்குறான், அம்மா நீனாங்கிற மாதிரி சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். இவர்கிட்ட போய் கேட்குறான், நீங்கள் தானே எங்கள் அம்மாவை கொன்னீங்க, எதுக்கு கொன்னீங்க, என் அம்மாவை எதுக்கு கொன்னீங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு செம்மையாக அழ ஆரம்பிச்சிடுறான். அவருக்கும் தெரியும் இது கிரிட்டிக்கலான ஆப்ரேஷனா, கண்டிப்பாக இதில் வந்து சேவிங் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மின்ட்டு தெரிஞ்சே தான் ஆப்ரேஷன் பண்ணியிருந்திருப்பாரு. இவன் சொல்கிறான், அட்லீஸ்ட் இது பண்ணாமல் இருந்தது தான் எங்கள் அம்மா என் கூடவாது இருந்திருப்பாங்க, இப்படி பண்ணிட்டீங்களேங்கிற மாதிரி சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பாஸ்டில் நடந்திருக்கும். இப்போ என்ன சொல்கிறான்னா, அன்றைக்கி எங்கள் அம்மாவை கொண்ட மாதிரி இன்னைக்கு இந்த பொண்ணை கொல்ல பார்க்குறீங்களாங்கிற மாதிரி சொல்லி கேட்டவுடனே இவர் கோவம் வந்துடுது. ஓங்கி கணத்துலேயே ஒரு அற விட்டுறாரு. கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து தான் ஹீரோயின் உள்ளுக்குள்ளே வந்திருப்பா. சார் இந்த டாக்குமெண்ட் மட்டும் சைன் பண்ணணும், பண்ணி தரீங்களாங்கிற மாதிரி சொல்லி சைன் வாங்கினவா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சார் நான் இன்டர்ன் தான், எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது தான், அண்ணா ஒருத்தவங்களை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம் தானே, நமக்கு ரிசர்ச்சுக்கு அது யூஸ் ஆகலைனாலும் கண்டிப்பாக நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் தானே, நம்ம டாக்டர்ஸ்லாம் டேலண்டடானவங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா அவங்க காப்பாற்றிடுவாங்கங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அப்படியே அவளையே தான் பார்த்து நின்றுட்டு இருக்கா, நமக்கு சப்போர்ட் பண்ணுறாளான்ட்டு. தப்பாக சொல்லியிருந்தா சாரி சாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இவள் வெளில போயிட்டா. ஹீரோ எதுவும் பேசலை, அவள் பின்னாடி அப்படியே போயிட்டான். இவரை முறைச்சிக்கிட்டே தான் போகிறான். ஆக்சுவலாக பார்த்தா இவர் வந்து ஹீரோட அப்பா தான் போல இருக்கு. அவர் யோசிக்கிறாரு, பரவாயில்லையே மகன் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் போல இருக்கேங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு மனசுக்குள்ள. இவர் பாஸ்ட்டில் வந்து அவங்க ஒய்ஃப் கூட இருந்திருப்பார்ல, ஸ்கூல் டைமில் காலேஜ் டைமில், அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. ஹீரோயின் சொன்ன மாதிரி அதே டைலாக் தான் அவங்க அம்மாவும் சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால் அவருக்கு என்ன தோணுதுன்னா, சரி ஓகே இவள் வந்து நம்ம ஒய்ஃப் மாதிரியே பேசுகிறா, கண்டிப்பாக ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த ஃபண்டுக்கும் வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த பக்கம் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஹீரோ மூட் அவுட்டாக இருப்பான்னு சொல்லிட்டு அவனுக்காக காஃபி தான் வாங்கிட்டு வந்திருக்கா. எனக்கு காஃபி பிடிக்கணும், உனக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது சும்மா கெஸ் பண்ண பிடிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறா. பரவாயில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஓப்பன் பண்ண போகும்போது அது ஓப்பன் பண்ண முடியல. உனக்கு ஹீரோயின் என்ன பண்ணுறா, கொடுங்க நான் சூப்பராக ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லி பிடுங்கினவ அவன் மேலேயே காஃபியை ஊற்றி விட்டுட்டா. சரி காஃபியை ஊற்றிட்டேன், நானே கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறேங்க, மன்னிச்சிருங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்து துடைக்கிறதுக்கு போகிறா. அப்படி துடைக்கும் போதே வந்து ஷர்ட் லைட்டாக விலகிடுதா. இவ யோசிக்கிறா, ஐயோ இம்பிட்டு ஹேண்ட்ஸமான பையனா, இந்த பையனை போய் மிஸ் பண்ண பார்த்தோமேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்கா. இவனுக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்துடுறாங்க. கொஞ்சம் விட்டால் கிஸ் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு க்ளோஸ்அப்பில் இருக்காங்க. டக்குன்னு சொல்ல வந்துடுறாங்க, நீங்கள்
தான் பண்ணிட்டு இருந்தீங்களா, நான் தெரியாதனமாக உள்ளுக்குள்ளே வந்துட்டேன், நான் இப்போயே போயிடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஓடிடுறாங்க. அதை பார்த்துனே தான் ஹீரோயின் இந்த பக்கம் வராளே. நர்ஸ் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஃபண்டு வந்து கிளியர் ஆயிடுச்சுல, அதுக்கான டாக்குமெண்ட் தான். 2 பேருக்கும் குஷி ஆகிடுது. ஹீரோயின் சொல்கிறா, இருங்க நான் போய் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா நம்ம எதாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி சந்தோஷப்படுறதை பார்க்கும்போது ஹீரோக்குமே சந்தோஷமாக இருக்கேன். என்னமோ தெரில, இவன் கண்ணுக்கு ஹீரோயின் ரொம்ப க்யூட்டாக தெரியுறா. அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோயின் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஹீரோயினோட அப்பா ஹீரோயினை கூட்டிகிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு சொல்கிறா, இவங்க அப்பா வந்திருக்காரு அப்படிங்கும் போது இவ ஓடி போய் பெட்டில் படுத்து இழுத்து போத்திக்கிறா. ஆக்சுவலாக அவங்க அப்பா வந்து எப்போவுமே ஹீரோயினை ரொம்ப கேர் பண்ணுவார். இப்போ கூட அவளை மீட் பண்ணலான்னு தான் வந்திருக்காரு. அப்புறமா வந்து வெளில போய் தேடிக்கிட்டு இருக்காரு. என் பொண்ணு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஹீரோயின் போயிட்டா, அப்பா என்னப்பா உனக்கு பிரச்சனை, நான் இங்கே தான் இருக்கேன், நான் வந்து வேலைக்கு தானே வந்திருக்கேன், இங்கேயும் வந்து என்னை பார்க்கணுமா என்னங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, நீ பத்திரமா இருக்கியான்னு பார்க்க வேணாம் மடச்செல்லம், என்னாச்சு இவ்வளோ மேக்கப் போட்டிருக்கா, ஏதாவது பிரச்சனை என்னங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் இல்லைப்பாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே இந்த இடத்துக்கு ஒரு ஆன்ட்டி வராங்க. இவங்க வந்து இப்போ இவங்க அப்பாவை டேட் பண்ணிட்டுருக்காங்க போல இருக்க. ஏங்க பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, வாங்க போகலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே இதையே தான் பார்த்து நின்றுட்டு இருக்கா. உடனே ஹீரோ கேட்குறான், ஓகே தானே, உங்கள் அப்பா வந்து இப்போ ஒருத்தவங்களை டேட் பண்ணுறது உனக்கு ஓகே தானேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஆமாங்கிற மாதிரி சொல்லி நின்றுட்டுருக்கா. இவ என்ன விஷயம்னா, ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயின் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க போல இருக்க. அதுக்கப்புறமா வந்து பொம்பளை பிள்ளையாக இருக்கு, நீ இப்படி தனியாக இருந்து கஷ்டப்படாதப்பா, யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கேன், பொண்ணையும் பார்த்துப்பாங்க உன்னையும் பார்த்துப்பாங்கல்லங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோயினோட அப்பா தான், இல்லை வேண்டாம், எனக்கு என் பொண்ணு மட்டும் இருந்தால் போதும், அவளை நான் பார்த்துக்கிட்டா போதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் சொன்னவ, எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், எனக்காக தான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணார், இப்போ அவர் ஹாப்பியாக இருக்கிறது எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்கள் அப்பா எனக்கு ஒரு அம்மாவாகவே மாறிட்டார், அவர் எப்போவுமே எனக்கு வந்து அம்மா நினப்பு வரக்கூடாதுன்னு நினைப்பாருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவன் அவளை சமாதானப்படுத்தலான்னு கை எடுத்துகிட்டு வரான். அப்புறமா யோசிக்கிறான், இல்லை இது கரெக்டாக இருக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு சைலண்ட்டாக உட்காந்துக்கிறான். என்னாச்சு டாக்டருங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆக்சுவலாக எனக்கும் அம்மா இல்லை உனக்கும் அம்மா இல்லை, எனக்கு இப்போ ஃப்ரீ டைம் தான், எதுவும் வேலை இல்லை, எனக்கு ஒரு இடம் தெரியும், அந்த இடத்துக்கு வரியா, உனக்கு கூட்டிகிட்டு போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். உனக்கு விருப்பம் இல்லைனா விட்டுருங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை கண்டிப்பாக போகலாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க கூட தான் கிளம்பி போயிருக்கா. போய் பார்த்தா அந்த இடமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஹீரோ சொல்கிறான், இந்த இடத்துல தான் நான் எப்போவுமே சீக்ரெட்டாக வந்து உட்காந்துருப்பேன், எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லும்போது அப்புறம் என்ன ஸ்மைல் பண்ணிட்டு ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருக்க வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டு குதிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கா. 2 பேரும் சேர்ந்து கத்திக்கிட்டு மனசுக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே போன மாதிரி இருக்கு. அப்படியே 2 பேரும் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் செம்மையாக டான்ஸ் ஆடுறா, அவங்ககிட்ட நிறைய விஷயம் பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே பேசிக்கிட்டே இருந்தவ அவன் தோளில் சாஞ்சிக்கிட்டு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் தெரியுமா, ஆக்சுவலாக எனக்கு உங்களை 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கா. இவன் சொல்கிறான், எத்தனை தடவை உங்களை சொல்லுவா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அது வந்து எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னவ அப்படியே மயங்கிடுறான் அவன் தோல்லே சாஞ்சு. அவன் அப்படியே பார்க்குறான், அவள் வந்து குடிச்சிட்டு இருந்திருப்பாள், அந்த ட்ரிங்க்ஸ்லாம் ஒட்டியிருக்க, அதை தொடச்சி விட்டுட்டு அவளே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு அவன் மேலே லவ் வந்துருச்சு. இப்போ அப்படியே அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இவனுக்கு கால் வருதா, அந்த பொண்ணு இருக்கால அவளுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு போல இருக்க, அதனால ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதை கால் பண்ணி சொன்னோன்னே ஹீரோ அங்கேருந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா அம்மாலாம் அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க வெளியில். உள்ளுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்கு. ஹீரோ வாசல்லே நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு வந்து இப்போ எப்படி இருக்குன்னா, அப்போ உங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நடக்கும்போது இதே மாதிரி தான் பயந்துட்டு வெளில நின்றுருப்பான், அதே மாதிரி தான் இப்பயும் நடக்குது. இந்த பக்கம் ஹீரோயின் போய்ட்டு அவங்க அம்மாவுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டாக்டர் பார்த்துப்பாங்க, கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றிடலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆயிடுச்சு. அவங்க அம்மா இறந்து போன மாதிரி இந்த பொண்ணு இறந்து போயிட்டா. ஹீரோவால் இதை ஏற்றுக்கவே முடியல. அப்படியே வெளியில் அவளோட டெட் பாடி எடுத்துகிட்டு வராங்க. யாராலையுமே இதை ஜீர்ணிக்கவே முடியல. ஹீரோ அப்படியே பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டே நிற்கிறான். இங்கே பாருடா கண்ணா, அம்மா வந்திருக்கேன், எழுந்து பாரு அம்மாவை, எதுக்கு இப்படி படுத்துட்ருக்க, எழுந்து பாரு, அம்மாவை நான் இனிமேல் கிச்சன் பக்கம் விடவே மாட்டேன், ப்ளீஸ் எழுந்துடுடாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க பாட்டுக்கு அழ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. டாக்டர் சார், நீங்கள் தானே சொன்னீங்க என் பொண்ணை காப்பாற்றிடலான்ட்டு, காப்பாற்றுங்க சார், என் பொண்ணை எழுந்திரிக்க சொல்லுங்கள், என்கிட்ட ஒரு வார்த்தையாவது பேச சொல்லுங்கள், ப்ளீஸ் பேச சொல்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க அழ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு என்ன பேசணும்னு தெரியல, அங்கேருந்து போயிட்டான் கிளம்பி. அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து அவங்க அம்மா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. பொண்ணை இறந்து போயிட்டா, இதுக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் காலி பண்ண வேண்டியது தானே, அதனால அவள் கடைசியாக போட்டுருந்துருப்பாள், அந்த ட்ரெஸ்ஸை மடித்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சார், நீங்கள் இங்கே இருந்த வரைக்கும் என் பொண்ணு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க, என் பொண்ணு உங்ககிட்ட கொடுக்க சொல்லி ஒரு நோட் கொடுத்துட்டு போனா, இந்தாங்க இது உங்களுக்கு தாங்கிற மாதிரி சொன்னவங்க, தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்காங்க. இவன் அனுப்பி வச்சுட்டு அவங்கள அதை ஓப்பன் பண்ணி படித்து பார்க்குறான்.
உங்களுக்கு தெரியுமா நீங்கள் செம்ம க்யூட்டாக இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது என்னோட கஷ்டம் எல்லாமே போயிடும். அந்த அளவுக்கு உங்கள் ஃபேஸை பார்த்தா எனக்கு சந்தோஷம் வரும். எனக்கு தெரியும் நீங்கள் என்னை காப்பாற்றிடுவீங்கன்ட்டு. அதனால நீங்கள் மட்டும் என்னை காப்பாற்றி என் மூஞ்சி சரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் உங்கள் பின்னாடியே சுற்றி சுற்றி வருவாங்கிற மாதிரி சொல்லி விளையாட்டுத்தனமாக அவள் எழுதி வச்சிருக்கா. அதை படித்தவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படியே அதை பார்த்துக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கும் போது ஹீரோயின் பார்க்குறா. அவனுக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும்னு இவளுக்குமே தெரியல. ஏன்னா இவரும் அதே மாதிரி ஃபீலிங்கில் தான் இருக்கா. சரி அவனே சரியாயிடுவான்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா அவனை. அப்படியே 2 நாள் ஆகுது. ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரவே இல்லை. அவன் எங்கே போனான்னு யாருக்குமே தெரில. ஃப்ரெண்டு வந்து இது ஹீரோயின் கிட்ட சொன்னோடனே ஹீரோயினுக்கு பயமாயிடுது. அங்கேயும் தெரிச்சு ஓடி வந்துக்கிட்டு இருக்கா ஹீரோவை பார்க்கறதுக்காக. வந்து பார்த்தா அவனை எங்கேயுமே காணோம். இவங்க எப்பயும் அடிக்கடி மீட் பண்ணுவாங்கல்ல, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருப்பான்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் போய் பார்க்குறா, காணோம். கால் பண்ணி பார்க்குறா, எடுக்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணுறதுனே இவளுக்கு தெரியல. அப்போ தான் ஞாபகம் வருது, அவன் சொல்லியிருந்திருப்பான்ல, எனக்கு வந்து இது சீக்ரெட்டான பிளேஸு, மனசு கஷ்டப்பட்டா நான் இந்த இடத்துக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டு. அது ஞாபகம் வந்துருச்சு அவளுக்கு. வந்து பார்க்குறா, அதே மாதிரி அந்த பிளேஸில் தான் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கா. யார்கிட்டையும் பேசாமல் ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் இழந்து போன மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து பார்க்குறா. பார்த்தீங்களா, ஃபைனலாக நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லும் போது, சரி இப்போ நீ எதுக்கு இங்கே வந்தேங்கிற மாதிரி சொல்லி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். டாக்டர் சாருக்கும் துணை தேவைப்படும்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன். நீங்கள் ஓகேவா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு வந்து என்ன பேசுகிறதுன்னு தெரில, எப்படி அவனை கன்சோல் பண்ணுறதுன்னு தெரில. அதனால் என்ன பண்ணுறா, டக்குன்னு போய்ட்டு அவனை ஹக் பண்ணிடுறா. அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு டைட்டாக அவளை ஹக் பண்ணிவிட்டு அவனும் அழ ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஏன்னா அவனுக்கு இதான் தேவைப்பட்டிருக்கும், பக்கத்தில் துணையாக யாராவது ஒருத்தவங்க இருக்கணும்னு தோணியிருக்கும். இப்போ ஹீரோயின் இருக்கிறது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹீரோ ஒழுங்காக சாப்பிட்டுருக்க மாட்டான், அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட் எடுக்காமல் இருந்ததுனால அவனுக்கு ஃபீவர் வந்துருச்சு. ரொம்ப குளிரில் உட்காந்துருந்துருப்பான்ல, அதனால கூட்டிகிட்டு வந்து ரூமில் படுக்க வச்சிருக்கா. அப்போ ஃபோன் வருது. இவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணியிருக்கா. ஹீரோ கண்டுபிடிச்சிட்டே அவர் ஓகேவான்னு சொல்லி கேட்கும்போது ஓகே தான் அவர் தூங்கிட்டு இருக்காரு, டிஸ்டர்ப் பண்ணாதங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. சரி இவன் தூங்கிட்டு இருக்கான், நம்ம இங்கேருந்து எழுந்து போகலான்னு பார்த்தா அவன் வந்து ஜுவாலின்னு சொல்லிட்டு யாரோட பேரையே சொல்லிக்கிட்டு என்னை விட்டு போகாத ப்ளீஸ், என்னை விட்டு போகாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவனுக்கு ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும் போல இருக்கு. கொட்டுற மழையில் அந்த பிள்ளைகிட்ட நின்று கெஞ்சிக்கிட்டு இருக்கான், என்னை விட்டுட்டு போயிடாதுன்னு சொல்லி லிட்ரலாக அவன் நீல் டவுன் பண்ணி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். 2 ஹீரோயினுக்கும் புரியுது ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எதுவும் பேசலை. அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது இவன் வந்து டைட்டாக அவளை ஹக் பண்ணிக்கிறான், விட மாட்டேங்கிறானா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவளுமே வந்து அப்படியே சைலண்ட்டாக படுத்திருக்கா அவன் பக்கத்துலேயே. நெக்ஸ்ட் டே காலையில் வந்து எழுந்து வந்து பார்க்குறான். அவள் வந்து அடுப்பில் ஏதோ சமைக்கிறதுக்கு போட்டிருப்பா போல இருக்க. அங்கே அது கொதிச்சிட்ருக்கு, இங்கே உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு அதை போய் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து பார்க்குறான். பார்த்தா இவன் நிறைய சமைச்சு வச்சிருக்கா இவனுக்காக. இவன் அப்படியே பக்கத்தில் வரான், பார்த்தா தூங்கி இவன் மேலேயே விழுந்துடுறா. இவனுக்கு என்னமோ தெரில, அவள் பண்ணுறதுலாம் ரொம்ப க்யூட்டாக தெரியுது. அப்படியே அவள் தலையை தடவி கொடுத்துட்டே நின்றுட்டு இருக்கான். பரவாயில்ல, நம்ம மேலே கேர் பண்ணிக்கிறதுக்கு இப்படி ஒரு பொண்ணான்னு. அப்போ ஹீரோயின் டக்குன்னு கண்ணு முடிச்சு எழுந்துட்டு, ஐயோ என்னோட கஞ்சி என்னாச்சுன்னு தெரியலையேங்கிற மாதிரி சொல்லும் போது நான் ஆஃப் பண்ணிட்டேன்னு இவன் சொல்கிறான். சரி ஓகே டைம் ஆயிடுச்சு, நான் வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன், நீங்களும் வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓடும்போது, இப்போ என்னை விட்டு போறியா, திருப்பி வரமாட்டியாங்கிற மாதிரி சொல்லி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இன்டைரக்டாக என் கூட இருக்க மாட்டியாங்கிற மாதிரி சொல்லி தான் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இது புரியாமலாம் இல்லை, வேணே வம்பிழுக்கிற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து ஓட பார்க்குறா. இவன் டக்குன்னு இழுத்து அவளை ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணோடனே அவளுக்கு புரிஞ்சிருச்சு, போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறான். இவளுக்கும் என்ன ரியாக்ட் பண்ணுறேன்னே தெரில. அவளோட லவ், ஃபர்ஸ்ட் லவ், அவள் கண்ணு முண்டி இருக்கான். அதுவும் அவளை ஹக் பண்ணிக்கிட்டு என் கூடயே இருந்துறியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது எப்படி நோ சொல்லுவா, அப்படியே சிரிச்சிட்டே நின்றுட்டு இருக்கா. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமா, டேட் பண்ணி பார்க்கலாமான்னு அவன் கேட்கும்போது இவளும் அவனை ஹக் பண்ணி நின்றுட்டு இருக்கா. அப்படியே நெக்ஸ்ட் டே ஃபுல்லாக செம்ம ஹாப்பினஸில் தான் ஹீரோயின் சுற்றிக்கிட்டு இருக்கா. அப்படியே ஹீரோவை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அப்போ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வேலை பார்க்கலையான்னு சொல்லி கேட்ட உடனே, ஐயோ என்னையா நேற்று ப்ரப்போஸ் பண்ணிட்டு எனக்கு இப்படி சொல்கிறியான்னு யோசிச்சவ, சரிங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படி இவ குஷியாக இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து என்ட்ரி கொடுக்குறா. இவ தான் வந்து ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் போல இருக்கு. அவள் உள்ளுக்குள்ளே வந்தோடனே சுற்றி இருக்கவங்க எல்லாம் அவ்வளோ மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஃபாரினில் படிச்சுட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்காக வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க தான் வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் எடுத்து நடத்த போகிறாங்கன்னு சொல்லும் போது ஹீரோயின் பார்க்குறா, செம்ம அழகாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவளுக்கு ஆல்ரெடி இவங்களை தெரியும் போல இருக்கு. ஹீரோயினோட சீனியர் தான். ஹீரோ தான் அவளை பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகிட்டான். அவனை பார்த்தோன்னே எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அப்படியே பக்கத்தில் வந்துட்டு, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உனக்காக தான் நான் ரிட்டர்ன் வந்தேன்னு சொல்லிட்டு டக்குன்னு போய்ட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்துன்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு தான் இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஹீரோ அப்படியே உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசலான்ட்டு வரும்போது ஹீரோ அவளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். நீ எதுக்கு இப்போ இங்கே வந்தங்கிற மாதிரி தான் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்ன கேள்வி கேட்குற, நான் உனக்காக தான் வந்தேன், நான் போகும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு போனேன்னு உனக்கும் தெரியும்ல, இப்போ உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லும் போது இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வந்து ஹீரோட ஞாபகமாகவே இருக்கு. இவள் வேலையே பார்க்க மாட்டேங்கிறா. ஹீரோ தான் எந்த பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி எட்டி பார்த்துட்டு இருக்கா. ஃப்ரெண்டு கேட்குறா, உனக்கு தெரியுமா அவங்க தான் ஹீரோட எக்ஸாமா, 2 பேருக்கு நடுவில் ஒரு பெரிய லவ் ஸ்டோரியே நடந்திருக்குது. இப்போ அவங்க வந்து ஹீரோக்காக தான் வந்திருக்காங்களாமா, எவ்வளோ நல்ல பேரில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு தான் வெறுப்பாகுது. அப்படியே இந்த
பக்கம் ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா சரி போய் தண்ணி கொடுத்துட்டு பார்த்துட்டு வரலாம்னு சொல்லி தண்ணி எடுத்துகிட்டு போனால் இவங்க 2 பேர் க்ளோஸ் அப்பில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன பேசுகிறதுனே தெரில. ஹீரோ சொல்ல வரான், ஆனால் ஹீரோயின் எதுவுமே பேசல. தண்ணி எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறா. அப்போ இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நான் தான் ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. ஹீரோ அப்படியே ஹீரோயின் மூஞ்சே பார்க்குறான். ஹீரோயின் பெருசாக அதை எடுத்துக்கிட்ட மாதிரி தெரில. அப்படியே கையை கொடுத்துட்டு கேஷுவலாக அவளும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. ஹீரோயின் போனதுக்கப்புறமா அவள் கேட்குறா ஹீரோ கிட்ட வந்து நீ இப்போ ஓகே தானா பாரு அவகிட்டையும் நான் சொல்லிட்டேங்கிற மாதிரி சொல்லும் போது இவன் கேட்குறான் எல்லாத்தையும் நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், அப்போ நடந்ததெல்லாம் மறந்துட்டேங்கிற மாதிரி கேட்குறான். என்ன நடந்திருக்குன்னா இவங்க 2 பேரும் ஒன்றா படிச்சுட்டு இருக்கும் போது தான் இவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. அப்போ இவனுக்குன்னு இருந்தது இவன் மட்டும்தான். ஆனால் இவன் என்ன பண்ணியிருப்பான் அந்த டைமில் அமெரிக்காவில் படிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் கிடச்சிருக்கு, நான் போயே தீரணுங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. இவன் சொல்கிறான் ப்ளீஸ் எனக்கு நீ மட்டும்தானே இருக்க, என்னை விட்டு போயிடாதுங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப கெஞ்சிருப்பான். இல்லை முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டா போல இருக்க. இவன் வந்து அவ்வளோ கெஞ்சிருக்கான், நீல் டவுன் போட்டு கெஞ்சிருக்கான். ஆனால் அவன் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாலாமா. அப்படியே வந்து அங்கேருந்து நடந்து வரான். கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, கீழே விழ போகிறான். அவள் சொல்கிறா நான் ஹெல்ப் பண்ணுவாங்கிற மாதிரி கேட்கும்போது இல்லை நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டான். அன்னையோட முடிஞ்சது தான் இவங்களோட பிரேக்கப்பு. அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பாஸ்டில் நடந்தது, அதெல்லாம் சரி பண்ணுறது தான் நான் வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்லும் போது அது பாஸ்டில் நடந்ததாகவே இருக்கட்டும், இப்போ எனக்கு அது தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிடுறான். அப்படியே இந்த பக்கம் நெக்ஸ்ட் சீனில் காமிக்கிறாங்க ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக ஒரு பேஷண்ட்டாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்காமா. அவங்க ஸ்கின்லாம் ரொம்ப சுருங்கின மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக உடனே வந்து சர்ஜரி பண்ணி ஆகணுங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருக்காங்க. ஹஸ்பண்டுக்கும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏதாவது ஒன்று பார்த்து பண்ணி விடுங்க சாருங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லும்போது எனக்கு ரிங்கல்ஸ்லாம் வந்து என்னை பார்க்க பாட்டி மாதிரி இருக்குன்னு எல்லாம் சொல்லணுமா, அதெல்லாம் முடியாது, எனக்கு சர்ஜரி பண்ணியே ஆகணும். ஏங்க இங்கே பண்ணலைன்னா ஓகே விடுங்க, நம்ம வேறு ஹாஸ்பிட்டல் போகலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துலலாம் டென்ஷன் ஆகிட்டு ஹீரோயினை பிடிச்சி கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் தான் அங்கேருந்து ஐயோ சாரிங்க என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி 1000 தடவை மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் வந்து பேஷண்ட் கிட்ட சொல்கிறாங்க ஏம்மா கோச்சிக்கிற, விடுமா எத்தனை ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி நீ கேட்குறத நான் செஞ்சே திருவாமாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோயினும் இதெல்லாம் வெளில நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் பக்கத்தில் வந்து நீங்கள் அங்கே நிற்கிறாங்கல்ல அவங்கள பார்த்தீங்களா, அவங்களுக்கு 40 வயசு ஆகுது, இப்போ தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு குழந்தையே பிறந்திருக்கு. அவங்க அழகை பற்றிலாம் கவலைப்படலை. ஏன்னா குழந்தை பிறந்தா நம்ம அழகில் போயிடும்னு யாருங்க சொன்னால், அப்போ தான் நம்ம இன்னும் அழகாக தெரிவோம், நம்ம குழந்தை கணக்கு நம்ம தேவதை மாதிரி தெரிவோம். இப்போ நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணிக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த டைமில் சர்ஜரி பண்ணுறது கரெக்டே கிடையாது, குழந்தை முக்கியம் இல்லைங்க, சொன்னால் புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி சொல்லும் போது இவங்களுக்குமே புரியுது நம்ம அவசரப்பட்டு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு பெரிய முடிவு எடுத்துட்டோமோன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் எனக்கு சர்ஜரி வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹஸ்பண்ட் பக்கத்தில் வந்து கேட்குறாரு என்னம்மா என்ன பண்ணும் இப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் வேண்டாம் வீட்டுக்கு போகலாமா, போகிற வழியில் எனக்கு நூடுல்ஸ் வாங்கி தரீங்களா சாப்பிட்டு போகலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு குஷி ஆயிடுச்சு, என் தங்கமே வாடா உனக்கு ஒரு பவுல் என்ன 2 பவுல் வாங்கி தரேன்னு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அவங்க எப்படி சந்தோஷமாக போகிறத பார்த்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால அவள் தான் ஹீரோ கிட்ட பேசுகிறதுக்காக வந்திருக்கா. நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பேஷண்ட்டாக ஒருத்தவங்க வந்தாங்கன்னா சர்ஜரி பண்ணணும்னு சொன்னால் அவங்களுக்கு பண்ணுங்க, அப்போ தானே காசு கிடைக்கும். சும்மா வரவங்கள்ட்டலாம் இப்போ உங்களுக்கு சர்ஜரி தேவையில்லை இது தேவையில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி தான் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டல் நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்க, எவ்வளோ நஷ்டத்தில் போகுது தெரியுமா. ஒரு பிஸ்னஸ் மென்டாலிட்டியே இல்லாமல் நடந்துக்கிறீங்க நீங்கள் என்ன வந்து அடுத்தவங்களுக்கு இவங்களுக்கு வந்து இந்த சர்ஜரி தேவையில்லைன்னு சொல்கிறதுக்கு யார் நீங்கள், அவங்க விருப்பப்படுறாங்க நம்ம செய்ய போகிறோம், இதுக்கு தானே நம்ம வந்து ஹாஸ்பிட்டலே வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி சொல்லும் போது அது என்னோட எத்திக் கிடையாது, நான் அப்படி பண்ண மாட்டேங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் உள்ளே வந்துடுறா. அவளுக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒருத்தவங்க ஆசைப்படுறாங்கிறதுக்காக அவங்க மூஞ்சியும் கையும் காலையெல்லாம் மாற்ற முடியாது. முக்கியமாக அவங்களுக்கு தேவையாக இருந்தால் அவங்க ஹெல்த் கண்டிஷன் ஓகேவாக இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லும் போது இங்கே அவங்க 2 பேருக்கு சேர்த்து வச்சுக்கிறேங்கிற மாதிரி சொன்னவ இங்கே பாரு இன்ட்டு தானே நின்னா என்னை வந்து பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. பார்த்தா அதுக்குள்ளே ஹீரோயினுக்கு வந்து டிஸ்மிஸ் ஆர்டரே அடித்து கொடுத்துட்டா போல இருக்க. என்னடா பண்ண சேர்ந்து 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே டிஸ்மிஸ் ஆர்டர் அடிக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்னு சொல்லி உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அப்போ தான் அந்த பக்கம் வரான். இந்த பேப்பரை வாங்கி பார்த்துட்டு ஓ இந்த அளவுக்கு அவள் போயிட்டாளா, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பின்னாடியே ஓரா ஐயாங்க அணிலுங்க ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லி இவன் கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கா. பார்த்தா இவன் டேரெக்டாக வந்து இவனோட அப்பாவை தான் மீட் பண்ண போயிருக்கு. இங்கே பாருங்க அவள் எந்த தப்புமே பண்ணல, எதுக்கு அவளை டிஸ்மிஸ் பண்ணீங்க, இதுக்கு ரீசன் எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ கேட்கணுன்னா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை போய் கேளு, அவள் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா, இந்த ஹாஸ்பிட்டலோட நல்லதுக்கு தான் பண்ணியிருக்காங்கிற மாதிரி சொல்லும் போது நல்லதுக்கா என்ன நல்லதுன்னு நினைக்கிறீங்க, என்ன நடந்தால் நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது
ஆக்சுவலாக பார்த்தா இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நடத்துகிறதே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் அது மூலிமா நிறைய காசு கிடைக்கும் தான். மோஸ்ட்லி உயிரை காப்பாற்றுறாதுங்கிறத தாண்டி அவங்க எல்லாருமே அவங்கள அழகுபடுத்துறது மூலயமா காசு சம்பாதிக்கணும் தான் பார்ப்பாங்க. ஆனால் ஹீரோக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாரு, இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது, எதாக இருந்தாலும் நீ போய் அவள்கிட்ட கேட்டுக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுடுறாரு. சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க, இப்படி தான் எங்கள் அம்மாவையும் கொண்டுட்டீங்க, இப்போ வந்து எங்களையும் சும்மா இருக்க விட மாட்டேன்றீங்க, நாங்கள் நல்லா இருந்தால் உங்களுக்கு தான் பிடிக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். இங்கே பாரா, நீ பிள்ளையா இருக்கலாம், அதுக்காக டீன் கிட்ட எப்படி பேசணுங்கிறத தெரிஞ்சுட்டு பேசு, கிளம்பு முதல்ல வெள்ளங்கிற மாதிரி சொல்லி திட்டி அங்கேருந்து அனுப்பி விட்டுறாரு அவனை. ஆனால் ஹீரோயின்லாம் அதை நினச்சி கவலைப்பட்ட மாதிரி தெரில. அவள் அழகாக ரெடியாகி வந்துட்டு, என்ன வெளில போகலாமா சாப்பிட போகலாமாங்கிற மாதிரி சொல்லி சைகிலே அவன்கிட்ட பேசி காமிச்சிக்கிட்டு இருக்கா. என்ன தடி சொல்கிற, ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்கிற மாதிரி சொல்லி அவன் முழிச்சிட்டு உட்காந்துருக்கா. இருங்க இருங்க உள்ளே வந்து பேசுகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் எதையுமே பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை. அது ஒன்றும் இல்லை, பசிக்குது அதான் சாப்பிட போகலான்ட்டு வந்தேன், எதுக்கு இந்த இடத்துல வந்து சோகமாக உட்காந்துருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இவ வந்து அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணியிருந்திருப்பா. அவங்க அப்பா கிட்ட வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருப்பா. அவர் பார்த்துட்டு என்னம்மா ரிசைன் பண்ணுமாங்கிற மாதிரி கேட்கும் போது, ஆமாம் சார், ஆனால் என் மேலே தான் தப்பு, அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, அவரை வேலையை விட்டு தூக்கிடாதீங்க, எந்த ப்ளேமாக இருந்தாலும் நானே எடுத்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க இருந்து கிளம்பலான்னு போகும்போது, என்ன அப்படியே விட்டு கிளம்ப போறியாங்கிற மாதிரி சொல்லி அவர் கேட்குறாரு. சார் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்காக அடிக்கடி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதே ஹீரோ தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பேக் பெயினில் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சு அவர் உங்களுக்காகவே தான் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சாரு. நீங்கள் கூட அன்றைக்கி டேபிளில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏதுன்னு சொல்லி கேட்டிங்களா அந்த மசாஜரை, அது அவர் வாங்கி வச்சது தாங்கிற மாதிரி சொல்லும் போது, இங்கே பாருமா, நீனும் அவனை மாதிரி என்ன தப்பாக நினைக்கிறியா என்ன? ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, என் பையனுக்கு எப்படிமா நான் துரோகம் நினைப்பேன். அன்றைக்கி வந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது எனக்குமே பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அங்கே ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கிறது என்னோடய மனைவி, நான் உயிருக்கு உயிராக காதலிச்ச என்னோட மனைவி, நான் எப்படி அவளை சாக விடுவேன்? இப்போ வரைக்கும் என் பிள்ளை அதுக்காக தான் என் மேலே கோவத்தில் இருக்கான், தன்னோட அம்மாவை தான் காப்பாற்ற போயிட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அன்றைக்கி எனக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. 1000 பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலும் என்னோட மனைவிக்குன்னு வரும்போது நான் கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டேன். ஆக்சுவலாக எனக்குமே அவன் ரொம்ப சோகமாக இருந்தான், அதனால் நான் சைலண்ட்டாகவே இருந்தேன். ஆனால் ரீசெண்ட் டேஸில் உன் கூட அவனை நான் பார்த்தேன், அவனுக்கு நீ ஊட்டி விடுறதும் அவன் உன் கூட சிரிக்கிறதையும் நான் பார்த்தேன். அவன் ஃபேஸில் நான் சிரிப்பை பார்த்ததே கிடையாது, ஆனால் உன் பக்கத்தில் இருக்கும்போது மட்டும் அவன் சிரிக்கிறத நான் பார்த்துருக்கேன். அப்படி தான் ஹீரோவும் சேர்ந்து பூ மூட்டை விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோயின் சொல்லியிருப்பா, என்னை தூக்குன்னு சொன்னோடனே இவன் தூக்கிட்டே அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே ஓடி வந்திருப்பான். அப்போ காருக்குள்ளேருந்து அவங்க அப்பா இதெல்லாம் பார்த்துருப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் தான் கரெக்டான பேர் ஹீரோக்குங்கிற மாதிரி சொல்லி திங்க் பண்ணியிருப்பாரு. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாருமா, உன்னோட ரெசிக்னேஷன் லெட்டர்லாம் என்னால் எடுத்துக்க முடியாது, நீ இதுக்கப்புறம் இங்கே தான் ஒர்க் பண்ணி ஆகணும், என்ன என் குடும்பத்துக்கு மருமகளாக வந்துடுறியாங்கிற மாதிரி சொல்லி டைரெக்டாக கேட்குறாரு. ஹீரோயினுமே அதை சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கிறா. அப்படியே இந்த பக்கம் காமிக்கிறாங்க, இந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே போல இருக்கு, அதனால ஹீரோவை வர சொல்லி இன்வைட் பண்ணியிருந்திருப்பா. ஹீரோவும் சரி ஃபார்மலாக கூப்பிட்றாளேங்கிற மாதிரி சொல்லிட்டு வரான். பார்த்தா இவ பாட்டுக்கு வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறா. இங்கே பாரு, என்னை விட்டு போயிடாதான்னு சொல்லும்போது, இங்கே பாரு பர்த்டே பார்ட்டின்னு தானே கூப்பிட்டா, அதுக்கு தானே வந்தேங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் இதுக்கப்புறம் ஒன்று போக விட மாட்டேன், நீ எனக்கு தான் சொந்தங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன்கிட்ட பக்கத்தில் போயிட்டு அவனை கிஸ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவனுக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவன் சொல்லிடுறான், இங்கே பாரு, என்னோட மனசில் நீ முடி இருந்தது உண்மைதான், ஆனால் இப்போ நீ இல்லை, விடு கையை எடுங்கிற மாதிரி சொல்லி அவளை பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். உண்மையாக அவனுக்கு என்ன பிடிக்கலையாங்கிற மாதிரி சொல்லி அவள் கேட்கும் போது, பிடிச்சிருந்தது, உண்மையிலே நான் உன்னை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணேன், அப்போது இப்போ கிடையாது, ஏன்னா நீ தான் வந்து நான் வேணான்னு தூக்கி போட்டு போயிட்டியே, அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை நான் சொல்கிறது என்னென்னாவது கேட்டுருந்துருக்கலாம்ல. 2 பேர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இவன் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பான் போல இருக்க, ஒரு பெண்டன்ட்டு. அது இப்போ வரைக்கும் அவள் வச்சிருக்காலாமா, அவருக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு, அதனால நான் வேணும் ஒரு கம்பெனி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தா இவ ஏதோ ட்ரிங்க்ஸில் கலந்துட்டா போல இருக்குது, வில்லத்தனமாக தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. குடிச்ச கொஞ்ச நேரத்தில் ஹீரோ வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அப்படியே அவனை கூட்டு போய் பெட்டில் படுக்க வச்சிருக்கா. அப்போ ஹீரோயின் கால் பண்ணுறா, எங்கே இருக்கீங்க, எப்போ வரீங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது, அவர் என் வீட்டில் தான் இருக்காரு, தூங்கிட்டு இருக்காரு, வேணா இங்கே வந்து கூட்டு போகிறீங்களாங்கிற மாதிரி சொல்லி கேட்குறா. இவ ஹீரோயின் உடஞ்சி போயிட்டா. சரி அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு மனசு தைரியப்படுத்திக்கிட்டு தான் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. வந்து பார்த்தா அவன் செம்மையாக தூங்கிட்டு இருக்கான். உடனே இவ கேட்குறா, எங்க எந்திரிங்க என்னாச்சுங்கிற மாதிரி சொல்லி எழுப்ப ட்ரை பண்ணும்போது எந்திரிக்க மாட்டேங்கிறான். ஏங்க நான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் என்ன பண்ணுறான், இவன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட பேரை சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். எங்கே இருக்க நீன்ற மாதிரி சொல்லி இவன் பேரை சொல்லும்போது அவ்வளோதான். ஹீரோயினுக்கு இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுனே தெரில. நான் சொல்கிறேன்ல, அவனுக்கு என் மேலே தான் லவ் இருக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ வந்து எப்போவுமே என்ன சப்ஸ்டியூட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கீங்கல்லங்கிற மாதிரி சொல்லி கோச்சிக்கிட்டு அங்கேருந்து வந்துடுறா. அவள் போனதுக்கப்புறமா இவ ஹீரோ பக்கத்தில் உட்காந்துட்டு என்னை மன்னிச்சிரு, இது எதுவுமே நான் வேணும்ன்ட்டு பண்ணலை, ஆனால் நீ என் கூட இருக்கணும் அதுக்காக தான் பண்ணேங்கிற மாதிரி சொல்கிறா. ஆக்சுவலாக பிளான் பண்ணி தான் மயக்க மருந்து கலந்து கொடுத்துருக்காப்புல இருக்கு அவனுக்கு.
அப்படியே நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. ஹீரோக்கு எதுவுமே தெரியல என்ன நடந்துச்சுன்ட்டு. காலைல கேஷுவலாக வந்து கிளம்பி வந்தவன் ஹீரோயின் தான் உட்காந்துருக்கா மானிட்டர் கிட்டேன்னு நினச்சி கையை பிடிச்சிட்டான். அப்புறம் தான் பார்க்குறா அங்கே உட்காந்துருக்கதோ வேற ஒரு டாக்டர். உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு உள்ளே இருக்காங்க, உள்ளே போய் பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு நர்ஸ் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. சரி சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்துடுறான். டேரெக்டாக ஹீரோயின் கிட்ட போய் பேசலான்னு சொல்லிட்டு கை அப்படி நின்றான். ஆனால் அவள் கண்டுக்கவே இல்லை, அவனை மதிக்கவே மாட்டேங்கிறா. அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கா. என்னாச்சு, எதுக்கு கோவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தலையை தடவி கொடுக்க போகும்போது அவள் வந்து நவந்துக்கிறா. அவன்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. இங்கே பாருங்கள் எனக்கு வேலை இருக்குது, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்கள் டாக்டர் தானே, அப்படியே உங்கள் வேலையை பாருங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டா. சரி ஏதோ கோவமாக இருக்கா போல இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுவேன். அவளுக்காக சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்த அப்படி சாக்லேட் சாப்பிடு, உனக்காகவே போய் திருட்டுத்தனமாக வாங்கிட்டு வந்தேன். சாப்பிட்டுட்டு கோவத்தனை விட்டுரு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாக்லேட் எடுத்து கொடுக்கும்போது ஹீரோக்கெலாம் அதுக்கு மேலே பொறுமை இல்லை. உடனே வந்து கேட்குறான், என்ன தான் உனக்கு பிரச்சனை, என்ன நடந்துச்சு, எது கோவமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு கேட்கும்போது ஆமாம் ஞாபகம் இல்லை, என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இவன் எல்லாத்தையுமே சொல்லிடுறா. ஆக்சுவலாக பார்த்தா அன்றைக்கி வந்து இவன் குடிச்சிட்டு இருந்திருப்பான்ல, அப்போ வந்து இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் பக்கத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வேறு இவளுக்கு அனுப்பி விட்டு இருந்திருப்பா அந்த கேர்ள் ஃப்ரெண்டை. அந்த ஃபோட்டோவை காமிச்சே தான் கேட்குறா. எல்லாமே இப்படி நடக்கும்போது என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நிற்கணுமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அது ஏதோ ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கு, உண்மையாக எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கே ஞாபகம் இல்லைங்கிற மாதிரி அவன் சொல்லி கேட்டுருக்கான். ஆமாம் உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும், இப்போ பாருங்கிற மாதிரி ஃபோட்டோவை காட்டும்போது அவனுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. இது எதுவுமே அவனுக்கும் தெரியாமல் தான் நடந்திருக்கு போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேரும் இங்கேயே முடிச்சுக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது, என்ன சொல்கிறீங்கிற மாதிரி கேட்கும்போது அவனுக்கு என்ன பேசுகிறேன்னே தெரில. உனக்கு என்னை விட்டு போகணும்ல, பிரேக்கப் தானே பண்ணணும், அதுக்கு தானே ஆசைப்படுற, சரி ஓகே பண்ணிக்கலாம், இதோட பிரேக்கப் பண்ணிக்கலாம், ஆனால் நீ என்ன புரிஞ்சிக்கலல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னவா ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து திரும்பி போயிட்டுருக்கான். அப்படியே அவள் கூட இருந்த எல்லா ஞாபகமும் வந்துட்டு போகுது அவனுக்கு மைண்டுக்குள்ளே. இவளுக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. 2 பேரால் வந்து எதையுமே மறக்கவே முடியல. இப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்படி பிரிஞ்சிட்டோமேன்னு சொல்லிட்டு 2 பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் மட்டும் தான் மைண்டுக்குள்ளே இருக்குது. இதனால ஹீரோயின் கூடயே இருந்து இவன் பழகிட்டானா, ஹீரோயின் இல்லாமல் இவனால் இருக்கவே முடியல. 2 பேரும் சேர்ந்த ஃபோட்டோலாம் வச்சுருந்துருப்பான், அதெல்லாம் எடுத்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் காஃபி வாங்கிட்டு வந்து நிற்கிற மாதிரி தோணுது. உடனே இவனுக்கு ஒரு சிரிப்பு வருது. சரி கொடுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் மறைஞ்சு போயிடுறா. எல்லாமே உன்னோட கற்பனை தான். அவனால் அவளை பற்றி திங்க் பண்ணாமல் இருக்கவே முடியல. ரொம்ப அடிக்ட் ஆகிட்டான் அவள் மேலே. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு அதே நிலைமை தான். அவளால் சும்மானே இருக்க முடியல. எந்நேரம் பார்த்தாலும் ஹீரோட ஞாபகமாகவே இருக்க. அவனை பற்றி மட்டுமே தான் நினச்சிக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே 2 பேருக்கு நைட் டியூட்டி தான் போல இருக்கு. 2 பேரும் ஆப்போசிட்டில் மீட் பண்ணுறாங்க. ஒருத்தவங்க கொஞ்சம் ஒருத்தவங்க பார்க்கும்போது அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு தான் தோணுது. ஆனால் 2 பேருமே அந்த இடத்துல விலகி போயிட்டாங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் தூரம் போய் 2 பேர் திரும்பி நின்று பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்படியே 1 வீக் ஆகிடுது. ஹீரோ எப்போ பார்த்தாலும் ஹீரோயினை ஃபஸ்ட் டைம் அந்த பில்டிங்கில் காப்பாற்றிருப்பான்ல, அந்த இடத்துக்கு போய் நின்று பார்க்குறான். அவ கூட எங்கெங்கெல்லாம் போயிருக்கானோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு எதுக்கு என்ன விட்டு போனங்கிற மாதிரி சொல்லி கத்தி நின்றுட்டு இருக்கான். இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னா, இந்த ஹீரோயின் இருக்கால, அவள் வந்து டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஆள் வராரு. ஆக்சுவலாக அவருக்கு வந்து ஏதோ ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க போல இருக்கு. ஆனால் அது வந்து சரியாக க்யூர் ஆகலையாம்மா. அதனால டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்காரு. என்னை விடுங்கன்ற மாதிரி சொல்லி கத்துனவர் அப்படியே இந்த பக்கம் வராரு. ஹீரோயின் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கா. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கத்தி எடுத்து ஹீரோயின் கழுத்திலே வச்சுட்டாரு. இங்கே பாருங்கள், யாராவது பக்கத்தில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோதான் இவ்வளோ கொன்றுவேங்கிற மாதிரி சொல்லி மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ வரான் அந்த இடத்துக்கு. எல்லாரும் சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. யாருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு நேரம் பேசிக்கிட்டே இருந்தவர் கரெக்டாக வந்து ஹீரோயின் கழுத்தை வெட்டி விட்டுடுறாரு. அவ்வளோதான், ஹீரோயினுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. அப்படியே ஹீரோயின் வந்து கீழே விழ போகிறா. ஹீரோ போய் கரெக்டாக பிடிச்சிட்டான். அப்படியே பிடிச்சி மடியில் வச்சுட்டு உட்காந்துருக்கான். ரத்தம் கொட்டோ கூட. அவ்வளோதான், அப்படியே அவளை தூக்கி ஸ்ட்ரெக்சரில் வச்சுக்கிட்டு ஐசியூக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இவனுக்கு எது மைண்டுக்குள்ளே வருதுன்னா, அவங்க அம்மாவை கடைசியாக கூட்டு போயிருந்திருப்பாங்கல்ல, அதுதான் அப்படியே மைண்டுக்குள்ளே வந்துட்டு போகுது. அப்படியே அந்த ரத்தத்தோடயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அப்பா ப்ளீஸ் காப்பாற்றுங்க, அவளை காப்பாற்றுங்க, அவள் எனக்கு வேணுங்கிற மாதிரி சொல்லும் போது அவங்க அப்பாவும் புரிஞ்சுக்கிறாரு. ஒன்றும் ஆகாதுரா மகனே, என்ன ஆனாலும் சரி அந்த பொண்ணை நான் காப்பாற்றியே தீர்வேங்கிற மாதிரி சொல்லி இவனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவனும் மனசு விட்டு இப்போ தான் அவங்க அப்பா கிட்ட பேசுகிறான், அழுகவும் செய்கிறான். ஒரு வழியாக அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்துட்டாங்க. இந்த பக்கம் அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவளுக்கு சரியாயிடுச்சு போல இருக்குது. கழுத்தில் பெரிய தையலே போட்டிருக்காங்க. அவள் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. பாருங்களேன் க்யூட்டாக இருக்கலங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க அப்பா மண்டை மேலே ஒன்று போடுறாரு. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா, அடிப்பட்டதை பார்த்து க்யூட்டாக இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கா, பைத்தியம் மாமா நீனு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. சரி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கே வேலைக்கெல்லாம் நீங்கள் போக மாட்டீங்களான்னு கேட்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்துடுறான். இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்த உடனே அவன் வெளியே நின்றுட்டு இருக்கான். வாங்க தம்பி வாங்க, நீங்கள் வந்து பேசுங்க, எனக்கு ஒன்றும் வேலை இல்லைண்ணா கிளம்புறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போய்கிட்டு இருக்காரு. இங்கே பாரு, இந்த மாதிரி வீரச்செயெல்லாம் இதுக்கப்புறம் பண்ணாத, நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா, ரொம்ப வலிக்குதான்னு கேட்கும்போது சச்சா ரொம்ப இனிக்குதேங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே இவன் என்ன பண்ணுறான், அவள் கையெடுத்து நெஞ்சிக்கிட்ட வச்சு எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, எங்கே ஒன்றையும் இழந்துருவணும்னு சொல்லிட்டு பயந்துட்டேன்,
ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், சுத்தமாக என்னால் முடியல, நீ இல்லாத லைஃப் என்னால் யோசிக்கவே முடியாதுன்னு சொன்ன உடனே அவளுமே உன்னை ஹக் பண்ணிட்டு அழ ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஏன்னா 2 பேருமே ஒருத்தவங்க உயிருக்கு உயிராக காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேராலையும் ஒருத்தவங்களை விட்டு ஒருத்தவங்களால இருக்க முடியல. அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிட்டு சேர்ந்துடுறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறான், நீ என்ன நம்புற தானே அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பான்னு சொல்லி ஹீரோயின் சொன்ன உடனே இவன் போயிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறதுக்கு போகிறான். ஆக்சுவலாக கிஸ் பண்ணிட்டான். பார்த்தா அவங்க அப்பா உள்ளுக்குள்ளே வந்துட்டாரு. அவர் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்துருப்பார் போல இருக்கு. எல்லாத்தையும் கீழே போட்டு ஐயோ நான் தப்பான டைமிங்கில் வந்துட்டனோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்புறமா வரேன், டாக்டர் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. இந்த பக்கம் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோ கிட்ட பேசலான்ட்டு வந்திருப்பா. அவன் ஃபோட்டோவை காமிச்சு கேட்குறான், உங்ககிட்ட இதை பற்றி நானே கேட்கணும்னு நினச்சேன், என்ன இது அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ண சொல்கிற, அவ்வளோ ஈஸியாக உன்னை விட்டு கொடுத்துட சொல்கிறியா, அம்மா நீ எனக்கு வேணும் அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணுங்கிற மாதிரி சொன்னவ அவன் பக்கத்தில் போய் பேசிக்கிட்டு இருக்கா. அவனுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. அவன் சொல்லிடுறான், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் எனக்கு ஹீரோயின் தான் பிடிச்சிருக்குன்ட்டு, நீ ஏன் திருப்பி இந்த மாதிரி டர்ட்டி கேம்லாம் விளையாண்டுட்டு இருக்கா, இது எதுவும் என்கிட்ட வேலைக்காகாதுங்கிற மாதிரி சொன்ன உடனே இவன் பின்னாடியிலேருந்து போயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. உடனே அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு உண்மையிலே உன் மேலே எனக்கு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது, அந்த ரெஸ்பெக்டை நீனே கெடுத்துக்காத, நம்ம 2 பேருக்கு நடுவில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, எனக்கு இப்போ ஹீரோயினை மட்டும் தான் பிடிச்சிருக்கு, என் மனசில் அவள் மட்டும்தான் இருக்கா, உனக்கு புரியும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொன்னவன் எதுவுமே பேசல, அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ஹீரோயினும் இதெல்லாம் வெளில நின்று பார்க்குறா. அவளும் எதுவும் பேசல. அப்படியே உட்காந்துருக்கும் போது இந்த கழுத்தில் கிழிச்சான்ல அந்த பையனோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. அவங்க நீல் டவுன் போட்டு ஹீரோயின் கிட்ட அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ என் பையன் லூஸ் தனமாக ஏதோ பண்ணிட்டாமா, அவனுக்கு ஃபேஸில் அந்த ஸ்க்ராட்சை பார்த்தோன்னே ஒரு வேலை லைஃபே போயிடுச்சோன்னு சொல்லிட்டு அவன் ஏதோ பயத்தில் பண்ணிட்டான், நீ ஏதோ கேஸ் கொடுத்துடாதமான்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேங்க, ப்ளீஸுங்க எழுந்துறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்களும் ஹீரோயின் கிட்ட ப்ளீஸ் பண்ணி சாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே மேடம் அப்படியே வந்து கடவுளாக மாதிரி எல்லாரையும் மன்னிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, பெரிய பரமாத்மாவாக இருப்பீங்க போல இருக்கேங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் ஆமான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. 2 பேருக்கு நடுவில் ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ நல்லா பில்ட் ஆயிடுச்சு. சரி இதுக்கப்புறம் எதுக்கு தனியாக தங்கிக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒன்றா தங்கலான்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. என்ன மேடம் போகலாமா, வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். பார்த்தா பின்னாடியே ஹீரோயினோட அப்பாவும் வந்துக்கிட்டு இருக்காரு. என்ன தம்பி பொண்ணை தனியாக விட முடியாதுல்ல, அதனால தான் நானும் இதுக்கப்புறம் உங்கள் கூட இருக்கலான்ட்டு வந்துட்டேங்கிற மாதிரி சொல்லும்போது பரவாயில்ல அங்கிள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க வாங்க நீங்கள் தானே போங்க உள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயின் சொல்கிறா, எங்கள் அப்பா என்னை விட்டு இருக்க மாட்டாருன்னு சொல்லும்போது சரி ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறான் ஹீரோயினா. அப்போ ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு டைரி இருக்குது. அவள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவன் அந்த டைரி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே ஹீரோ தான் இருக்கான். ஆக்சுவலாக ஹீரோயின் முன்னாடி நின்றுட்டு இருக்கா, பின்னாடி ஹீரோ நின்றுட்டு இருக்கான். ஹீரோ கூட சேர்ந்த மாதிரி நிறைய ஃபோட்டோ இருக்குது. இவன் பார்த்துட்டு ஒன்று ஒன்றா செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இதை பார்த்துட்டு எங்கே கொடுங்க டைரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிடுங்கிறதுக்காக போகிறா. இந்த ஃபோட்டோ தானே இதை என்னடி சொல்கிற, அப்போ உனக்கு முன்னாடியே எனக்கு தெரியுமா, என் மேலே க்ரஷ் இருந்துச்சா என்ன, உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இல்லையே அதெல்லாம் இல்லையா, அது ஏதோ கோஇன்சிடெண்ட்டாக நடந்துருச்சுங்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு ஃபோட்டோ கோஇன்சிடெண்ட்டாக நடக்கும், ஒவ்வொரு ஃபோட்டோ எப்படி கோஇன்சிடென்ஸாக நடக்குங்கிற மாதிரி சொல்லி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக பார்த்தா இவனுக்குமே ஹீரோயின் ஆல்ரெடி தெரியும் போல இருக்கு, ஆனால் ஃபேஸை சரியாக பார்த்தது கிடையாது. இவனோட கிராஜுவேஷன் டே அன்னைக்கு இவனுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்திருப்பா. இவன் அவளை நோட் பண்ணியிருந்திருப்பான். இவன் ஃபோட்டோ எடுக்கும் போது அவனுமே வேணும்னே போஸ் கொடுத்துருந்துருப்பான் அந்த இடத்துல. அப்புறம் ஒரு நாள் நடந்து வரும்போது அந்த இடத்துல தெரியாமல் இடிச்சிருப்பான் அவளை. அப்போ வந்து அவள் போஸ் கொடுத்துட்டு நின்றுருப்பா. அன்றைக்குமே இவளை பார்த்துருந்துருப்பான். ஆனால் என்ன சரியாக ஃபேஸ் தான் இவனுக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் ஒரு நாள் உட்காந்து அவன் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி உட்காந்துட்டு ஒரு பொண்ணு தலைகீழாக புக்கை வச்சு படிச்சுட்டு இருந்திருப்பா. அதை பார்த்தோன்னே அவனுக்கு சிரிப்பு வந்திருக்கு, யாருடா இதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காளேங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சிருந்திருப்பான். ஆனால் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணல போல இருக்கு. பரவாயில்லையே என் பின்னாடி சுற்றின பொண்ணை பண்ணி தானா, கரெக்டான பொண்ணை தான் நான் காதலிச்சிருக்கேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பு இதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற மாதிரி சொல்லி 2 பேரும் முடிவெடுக்கிறாங்க. ஹீரோயினும் ஆமாம் ஆல்ரெடி நான் உங்களை லவ் பண்ணேங்கிற மாதிரி சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறா. 2 பேரும் அந்த இடத்துல சேர்ந்த மாதிரி காமிச்சு ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த ட்ராமாவை இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க.